வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ வாண்டட் இருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஜாப் ஆனது தேடிட்டு இருக்காங்க, ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆனது தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு அண்டு எஸ்ஜிடி எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், ஓகேங்களா, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி சைடில் கனெக்ட் பண்ணுறோம். டிஎன்பிசி சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 அண்டு 2A, குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது கனெக்ட் பண்ணுறோம். மற்றபடி கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம் இந்த வீடியோ கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ முதல்ல எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட் வந்து போட்டிருக்கோம். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்க டீச்சர்ஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணாவே எங்கள் சைடு நான் கால் பண்ணி பேசுவோம். சரிங்களா? ஸோ எப்படி இருக்கு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண ஃபஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்கள். உங்கள் பேர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் மொபைல் நம்பர், உங்களுடைய கல்வி தகுதி. ஓகேங்களா? நீங்கள் பிஏ வித் பிஎட் அப்படின்னா பிஏ வித் பிஎட்னு போடலாம், பிஏ இங்கிலீஷ் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ்னு போட்டுக்கலாம். இதற்கு முன் போட்டித் தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்த அனுபவம் உள்ளதா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்த அனுபவம் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? ஆம் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களால் எந்த மொழியில் வினாத்தாள் எடுக்க முடியும்? நீங்கள் தமிழ் மீடியத்தில் எடுப்பீங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியம் எடுப்பீங்களா? ஸோ எந்த மீடியமோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்கள். ரெண்டும் அப்படின்னா ரெண்டுமே டிக் பண்ணலாம். சரிங்களா? உங்களால் எந்த பாடத்திற்கு வினாத்தாள் எடுக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டிருப்போம். உங்களுக்கு நல்ல ஃபெமிலியரான சப்ஜெக்ட் வந்து என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் எல்லாருமே தமிழ் எடுப்பாங்க. ஸோ எல்லாமே பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் வந்து பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு வினாத்தாள் எடுக்க எவ்வளோ அமௌண்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க? ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் அதாவது பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்பில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கூற்று, காரணம், ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது மாதிரி எடுக்கிறதுக்கு அல்லது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இது ஆப்ஷன் பிசிடி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எடுக்கிறதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க? சரிங்களா? ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டெட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, டிஎன்பிசி இந்த டிஆர்பி எக்ஸாம் இருந்தாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னே இந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி இப்படி ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணாங்க, நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டியூட் டெவலப் ஆகிற காரணமே இந்த கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பயங்கர ஸ்டாண்டர்ட் எடுத்துடணும். ஸோ அது மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களால் எடுக்க முடியுமான்னு பார்த்துக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து எதிர்பார்க்குறீங்க? ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழ் டைப் ரைட்டிங் தெரியுமா? எஸ்ஆர் நோ போட்டுக்காங்க. உங்களுக்கு ஆங்கிலம் டைப் ரைட்டிங் தெரியுமா? எஸ்ஆர் நோ போட்டுக்கோங்க. உங்களோட அட்ரஸ் போட்டுக்காங்க. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணலாம். சரிங்களா? ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டைம் கிடைக்குது, இது மாதிரி எம்சிக்யூ கொஸ்டின் வந்து எடுத்து தர முடியும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறையவே கொஸ்டின் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் எடுக்கணும், ஒரு வாரத்துக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் எடுக்கணும், ஒரு மாதத்துக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. பொறுமையாக தான் எடுக்கணும். ஓகேங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போம், அதுக்கான டைம் கொடுத்துருவோம். அந்த டைமில் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து தர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்காங்க, யூனிட் 1 தமிழ் இருக்குது அப்படின்னா அதை ஒரு 2 டாபிக் தர அப்படின்னா அந்த 2 டாப்பிக்ல இருந்து மட்டும் ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அவ்வளோ சொல்லுவோம், ஒரு 50 கொஸ்டின்ஸா இல்லை 100 கொஸ்டின்ஸா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து தர மாதிரி இருக்கும். நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டனாக தான் மெயினாக. ஓகேங்களா? கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் எழுதிட்டீங்க, 4 ஆப்ஷன் ஏ பி சி டி எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நமக்கு எடுத்து தர மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு டைம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 1/7/2025 ஓகே, இந்த டேட்லேருந்து கால் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கால் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட பேசுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.